அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவுங்க. அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். தீராத கடன் பிரச்சனை தீர்வதற்கும் கட்டுக்கட்டாக பணம் சேர்வதற்கும் கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேறுவதற்கும் ஒரு எளிமையான அற்புதமான பரிகாரம் குறித்து தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே ஓம் சரவண பவாய நமக, ஓம் சண்முகாய நமக அப்படிங்கிற இந்த ஒரு வரி மந்திரத்தை எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யலினாலும் இல்லை வழிபாடே செய்ய முடியல அப்படின்னாலும் கூட இந்த வரியை நீங்கள் இங்கே எழுதுவதன் மூலமாகவே உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். மேலும் இந்த ஒரு வரி மந்திரமானது எல்லாருமே இந்த கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணும்போது இது ஒரு கூட்டு பிரார்த்தனை செஞ்சதற்குண்டான பலனையும் நமக்கு கொடுக்கும். மேலும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன் பார்க்குறவங்க எல்லாருமே இந்த மந்திரத்தை படிப்பாங்க. அதை எழுதின உங்களுக்கு புண்ணியமும் கிடைக்கும். அதனால் எல்லாருமே சிரமம் பார்க்காம ஓம் சரவண பவாய நமக, ஓம் சண்முகாய நமக அப்படிங்கிறத டைப் பண்ணிவிடுங்க. சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இன்று நமக்கு பிப்ரவரி மாதத்தின் முதல் தேதி, தை மாதத்தின் 18ஆம் தேதி, நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளில் நமக்கு தைப்பூசமானது அமைஞ்சிருக்குதுங்க. தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் இணைந்திருக்கக்கூடிய நாளை தான் தைப்பூசம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒரு சேர்க்கையானது இந்த நாள் முழுவதுமே நமக்கு அமைஞ்சிருக்குது. ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய முத்தான பரிகாரங்கள் குறித்து நம்மளுடைய சேனலில் கிட்டத்தட்ட ஒரு 7 வீடியோக்களுக்கு மேலேயே போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். எல்லாமே பார்த்திங்கன்னா தனியாக ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் நீங்கள் போயிட்டு கூட எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஒரு 4 வீடியோ எண்டு ஸ்க்ரீனில் வரும். மீதி பார்க்கணுங்கும் போது நம்ம சேனல் லோகோ கிளிக் பண்ணிவிட்டு வீடியோஸுங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா ரீசெண்டாக போட்ட எல்லாமே வரும். அதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு நாள் விரதம் எப்படி இருக்கணும், குளிக்கும் தண்ணீரில் ஒரு பெல் சேர்த்து குளிக்கணும்னு சொல்லியிருப்பேன். அது காலை மாலை எப்போ வேணாலும் நீங்கள் அந்த குளியல் முறையை எடுத்துக்கலாம். அதே போல் நிலைவாசல் பூஜை செய்கிறது எப்படி, அங்கே தெளிக்க வேண்டிய தண்ணீர் என்ன, அதே போல் இன்றைக்கி ஏற்ற வேண்டிய விசேஷ தீபம் என்ன, அடுத்து ஒரு செடி கிடச்சிச்சின்னா அந்த செடியை வச்சு பரிகாரம் செய்யும்போது அடுத்த தைப்பூசத்துக்குள்ளே கோடீஸ்வரர் யோகம் கிடைக்கும்னு சொல்லியிருப்பேன். அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பரிகாரம் கற்பூரவள்ளி இலையை வச்சு செய்யக்கூடிய பரிகாரம். அது எப்போதுமே மாதத்தின் முதல் தேதி அன்னைக்கு நம்மளுடைய சேனலில் சொல்கிறது வழக்கம். இந்த முறை நமக்கு இந்த பிப்ரவரி முதல் தேதி தைப்பூசத்தோடவும் பௌர்ணமியோடவுமே இருக்கிறதுனால அற்புதமான பலன் கிடைக்கும். இரவுக்குள்ளே எப்போ வேணாலும் நீங்கள் அந்த இலை கிடச்சிச்சின்னா அவசியம் அதை செய்யுங்க. சரி, நான் மேலே சொன்னேன் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் பார்த்து தெரிஞ்சு வச்சுட்டு உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. இதன் மூலமாக நம்மளுடைய கஷ்டங்களை எல்லாத்தையுமே முருகப்பெருமான் தீர்த்து வைப்பார். நல்ல ஒரு வளமான வாழ்க்கையை அமைச்சு தருவார். சரி, இப்போ இந்த பரிகாரத்தை பார்க்கலாமா? இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். நீங்கள் பீரியட்ஸ் டைமில் இருந்தாலுமே செய்யலாம். அதே போல் நீங்கள் விரதம் இருந்தாலும் விரதம் இருக்கலினாலும் கூட தாராளமாக இந்த பரிகாரத்தை செய்யலாம். எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாள் முழுக்க நமக்கு அற்புதமாக தான் அமைஞ்சிருக்குது. இருந்தாலும் இந்த ராகு காலம் யமகண்டத்தை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற நேரத்தில் செய்யுங்க. ராகு காலம்ங்கிறது மாலை 4:30 6 அந்த நேரத்தை விட்டுருங்க. யமகண்டம்ங்கிறது மதியம் 12 மணிலேருந்து 1:30 அதையும் விட்டுருங்க. மற்றபடி நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் இதை செய்யலாம். இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஃப்ரெஷ்ஷான ஒரு வெற்றிலை தேவைப்படுது. உங்கள் வீட்டில் கொடி இருந்தாலும் பறிச்சுக்கோங்க. இல்லைன்னா கடையில் போயிட்டு நீங்கள் புதுசாக வாங்கிட்டு வர்றதுங்கிறது நல்லது. வெற்றிலையை கொண்டு நம்ம என்ன பரிகாரம் செஞ்சாலும் அது வெற்றியில் முடியும். அதனால தான் முருகப்பெருமானுக்குரிய நாளில் கூட நம்ம வெற்றிலையில் தீபம் ஏற்றோம். இப்போ இது ஒன்றே எடுத்துக்கோங்க. நல்லா சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு அதை அப்படியே கொஞ்சம் நேரம் உலர விட்டுருங்க. அடுத்து நமக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சந்தனம் தேவைப்படுது. ஏன்னா சந்தனம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செல்வ வளத்தை ஈர்த்து கொடுக்கும். முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான ஒரு பொருள். இது நம்ம கொஞ்சம் எடுத்துக்கணும். அடுத்தது பன்னீர், அதாவது ரோஸ் வாட்டர் இருந்துச்சுன்னா அது நீங்கள் கொஞ்சம் ஊற்றிக்கிறதுங்கிறது நல்லது. இப்போ ரோஸ் வாட்டர் இல்லை, நாங்கள் தண்ணீர் தான் கலந்துக்குவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ இது கொஞ்சம் நம்ம மேலும் நறுமணம் மிகுந்ததாக மாற்றணும். ஏன்னா சந்தனத்தோட பன்னீர் சேரும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வெறும் தண்ணீர் தான் கலக்கிறோம் அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் ஏதாவது ஒரு வாசனையான பொருள் சேர்க்கணும். அது பச்சை கற்பூரமாக இருக்கலாம் அல்லது ஜவ்வாதாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணீர் விட்டு கூட நீங்கள் கலந்துக்கலாம். இது ஓரளவுக்கு ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப லிக்விட்டாகவும் இல்லாத மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது எண்ணெய் 6 கருமிளகு தேவைப்படுது. முருக வழிபாட்டுக்கு எப்போதுமே இந்த மிளகுங்கிறது ஒரு பிரதான இடத்த பிடிக்குது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை நாளில் நம்மளுடைய சேனலில் மிளகு வச்சு பரிகாரங்கள் சொல்கிறது வழக்கம். நீங்கள் இந்த நாளில்
அது இந்த தைப்பூசம் இருக்கக்கூடிய நாளில் இந்த மிளகு வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் உங்களுக்கு உடனடியாகவே பலனை கொடுத்துரும். சரிங்களா? அதனால் வந்துட்டு செய்யுங்க. 6 மிளகு வீட்டில் இருக்கிறதையே நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து ₹1 நாணயம் ஒன்றே ஒன்று வந்து எடுத்துக்கோங்க. இதையும் சுத்தமான தண்ணியில் கழுவிக்கோங்க. அடுத்தது நமக்கு நூல் வந்து தேவைப்படுது. இந்த நூல் வந்து நீங்கள் மஞ்சள் நிறத்தில் வச்சுருந்தாலும் சரி, வெள்ளை நிறத்தில் வச்சுருந்தாலும் சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் இந்த சந்தனம் கலந்த பேஸ்ட் வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம இந்த நூல் மேலே வந்துட்டு அப்ளை பண்ணிக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பூசி விட்டுருங்க. இப்போ இது கொஞ்சம் நேரம் வந்து உலர்ந்துட்டு இருக்கட்டும். இப்போ வீட்டில் வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. அதாவது நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. உங்கள் முன்னாடி இந்த வெற்றிலை வைங்க. இந்த வெற்றிலையினுடைய நுனி பகுதி, அந்த வால் மாதிரி இருக்கிற பகுதி வந்து கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கணும். அதனுடைய காம்பு பகுதி மேற்கு பார்த்த மாதிரி இருக்கணும். சரிங்களா? வெற்றிலையினுடைய நுனி வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் இருக்கணும், காம்பு வந்து வெஸ்ட் பார்த்த மாதிரி இருக்கணும். ஆனால் நாம் வந்து நார்த்து வடக்கு பார்த்த மாதிரி தான் உட்காந்துருக்கணும். இந்த மாதிரி வந்து உட்காந்துக்கோங்க. அடுத்து நீங்கள் ரெடி பண்ணி வச்ச இந்த பேஸ்ட் இருக்குது இல்லையா, இந்த பேஸ்ட்டை ஒரு குச்சியில் தொட்டோ அல்லது உங்கள் விரலை பயன்படுத்தியோ, இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்கள், இது வந்து வேல் சிம்பிள். சரிங்களா? உங்களுக்கு எப்படி வேல் வரைய தெரியுமோ அந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. நான் சும்மா உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு இப்படி போடலான்னு சொல்லிட்டு காட்டுறேன். இதே மாதிரி நீங்கள் வரைகிறதுனா கூட ஓகே, இல்லைன்னா நீங்களே கூட உங்களுக்கு எப்படி வரைய தெரியுமோ அந்த மாதிரி வந்து வரைஞ்சிக்கோங்க. ஏன்னா ஆதிசக்தியிடமிருந்து முருகப்பெருமானுக்கு இன்றைக்கி தான் அந்த சக்தி வேலானது கைக்கு வந்துச்சு. அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த வேலுக்குரிய நாளும் இந்த தைப்பூசம் வந்து சொல்லலாம். சரிங்களா? அதனால தான் இந்த வேலை வந்துட்டு நம்ம இங்கே நமக்கு ஒரு அடையாளமாக வந்து காட்டுறோம், நம்மளுடைய கோரிக்கை நிறைவேறணுங்கிறதுக்காக வந்து பயன்படுத்துகிறோம். சரிங்களா? இந்த வேலை வந்துட்டு நீங்கள் பார்த்து வரைஞ்சிக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து உலர்ந்துட்டு இருக்கட்டும். இப்போது இந்த 6 மிளகு இருக்குது இல்லையா, இந்த 6 மிளகையும் உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு முடிக்கிட்டு என்ன கோரிக்கை நிறைவேறணுமோ அதை சொல்லுங்கள். நான் வந்து இந்த கோரிக்கை நிறைவேறுவதற்காக தான் இந்த பரிகாரம் செய்ய போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் வெளிப்படையாக சொல்லுங்கள். நல்ல வீடு வேணும், அதே போல் பசங்களுக்கு வேலை கிடைக்கணும், திருமணம் கைகூடணும், குழந்தை பாக்கியம் வேணும், ஏகப்பட்ட கடன் பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் தீரும் அளவுக்கு பணம் சேரணும் அப்படின்னு எந்த மாதிரி கோரிக்கை இருந்தாலும் இந்த மிளகை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் வேண்டிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 6 மிளகையும் அந்த வெற்றிலையில் வந்து வச்சுக்கோங்க. கூடவே இந்த ₹1 வச்சுக்கோங்க. இப்போ இந்த வெற்றிலையை மடிச்சுக்கோங்க. அதாவது அந்த பொருட்கள் எல்லாம் கீழே விழுகாத மாதிரி நீங்கள் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நம்ம இந்த நூல் ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, சந்தன பேஸ்ட்லேயே அப்படி பூசி வச்சுருப்போம் இல்லையா, அந்த நூலை போட்டு நல்லா வந்து சுற்றிட்டு 6 முடிச்சு வந்து போடுங்க. ஒவ்வொரு முடிச்சு போடும்போதும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ண சொன்னோம் இல்லையா, ஓம் சரவண பவாய நமக, ஓம் ஷண்முகாய நமக அப்படின்ட்டு இதை சொல்லிக்கிட்டே வந்துட்டு நீங்கள் முடிச்சு போடுங்க. பீரியட்ஸ் டைமில் இந்த மந்திரத்தை சொல்லலாமான்னு கேட்டால், பீரியட்ஸ் டைமில் விளக்கு தான் ஏற்றக்கூடாது, இந்த மந்திரத்தை நீங்கள் தாராளமாக சொல்லலாம். சரிங்களா? இந்த மாதிரி வந்து சொல்லிவிடுங்க. அதன் பிறகு பூஜை அறைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்க பூஜை அறையில் முருகப்பெருமான் படத்து முன்னாடி இதை வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க. இல்லை போக முடியாதுங்க பீரியட்ஸ்ன்னு நினைக்கிறவங்க பீரோவில் கபோர்டில் இந்த மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு வச்சிடலாம். இது வந்து ஒரு 6 நாள் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அதாவது கிட்டத்தட்ட 1 வாரம் வரைக்கும் அப்படின்னு வந்துட்டு நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? நமக்கு பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு தேய்பிறை சஷ்டி வரும். நம்மளுடைய கஷ்டங்களை எல்லாம் முருகப்பெருமான் தீர்த்து வைக்கக்கூடிய நாள்னு வந்து இதை சொல்லலாம். இந்த தேய்பிறை சஷ்டி நாளில் இந்த வெற்றிலையை பிரித்து அதுக்குள்ளே இருக்கிற அந்த ₹1 நாணயத்தை முருகப்பெருமான் கோவிலில் நீங்கள் வந்து உண்டியலில் வந்துட்டு சமர்ப்பணம் பண்ணிவிடுங்க. அந்த வெற்றிலையை நீங்கள் கால்படாத இடத்துல மிளகோட சேர்த்து தூக்கி போட்டாலும் சரி, இல்லை மிளகை மட்டும் நீங்கள் கற்பூரம் வச்சு எரிச்சிட்டிங்க அப்படின்னாலும் சரி, எது வேணாலும் நீங்கள் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த 1 வாரத்துக்குள்ளார நீங்கள் என்ன கோரிக்கையை வந்து கேட்டிருந்தீங்களோ அது நிறைவேறுவதற்கான முழு வேலையும் வந்துட்டு முருகப்பெருமான் வந்து ஆரம்பித்து வச்சுருப்பார். சரியான சமயத்தில் அது கண்டிப்பாக வந்துட்டு நடந்தே தீரும் அப்படின்னே சொல்லலாம். மேலும் நம்ம முன்கூட்டியே இந்த காரியம் நடக்கும்னு சொல்லி நம்பிக்கையோட ₹1 காணிக்கையை நம்ம எடுத்து வச்சிட்டோம் இல்லையா, ஸோ உறுதியாக வந்து உங்களுடைய பிரார்த்தனைகள் வந்து நிறைவேறியே தீரும். பௌர்ணமி நாளும் அதுவுமா நாம் இதை செஞ்சுருக்கிறோம். 100% பலன் நிச்சயம் கிடைக்கும். எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.